ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜூலை 3 ஃப்ரைடேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வீக்கெண்ட் வருது. ஜூலை 4 யூஎஸ் மார்க்கெட்டு ஹாலிடே. பட் எனிவேஸ் அது சாட்டர்டே சண்டேல வரதுனால பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மண்டேக்கான யூசேஜுக்கானது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாமே கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகிட்டு நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. கேப் அப் ஆன இதிலேருந்து பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சியோட ட்ராக்னால இந்த நெகட்டிவ் க்ளோஸ் இருக்குது. சென்செக்ஸும் நிஃப்டியும் மோரார்லெஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கேப் அப் ஆகிட்டு அதில் ஒரு 50% வந்து பேட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் மூட் வந்து இன்றைக்கி நியூட்ரலுக்கு வந்துடுச்சு. ஏன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் போல் கேப் அப் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால நியூட்ரலுக்கு வந்துடுச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஐடி, அதாவது லார்ஜ் கேப் ஐடி அண்ட் மிட் கேப் ஐடி ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. கரெக்ஷன் டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் செக்டார் வந்து இப்போது நெகட்டிவில் போயிட்டுருக்கு. பிஎஸ்சி பேங்க்ஸ் ஆல்ரெடி 2-3 நாளாகவே நமக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் ஃபாலோ த்ரூ ஆகிட்டு இருக்கு. கேப் அப் அண்ட் ஃபேட் ஆனதுனால ஃபாலோ த்ரூ பையிங் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இது வந்து யூஎஸ் ஹாலிடே அண்ட் மார்க்கெட் ஹாலிடே இருக்கிறதுனால இருக்கலாம். திரும்ப மண்டே அன்னைக்கு பாசிட்டிவ் நியூஸ் அப்படியே இருந்ததுன்னா திரும்ப மொமெண்டம் கெயின் ஆகலாம். டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெக்னாலஜி ஸ்டாக் இருக்குது, ஒரு இன்ஃப்ரா ஸ்டாக்கு, ஒரு அக்ரோகெம் ஸ்டாக்கு. இது ரெண்டும் நேற்றுமே புல்லிஷில் இருந்தது. இன்றைக்கி அந்த புல்லிஷ் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதாவது ஐடி கம்பெனி ஜன்சார் டெக்கும் ஹெச்சிஎல் டெக்கும். டாப் லூசர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேங்கிங்கில் பிஎஸ்யூஸும் எஃப்எம்சிஜி அண்ட் பவர் செக்டார் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். டாப் ரொட்டேஷன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மாறி நேற்றே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சடாக தான் இன்றைக்குமே இருந்திருக்கு. ஐடி செக்டாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அக்ரோகெமிக்கல்ஸ் மூணுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு அந்த ஃப்ளோர் அண்ட் ரூஃப் வந்து அப்படியே இருக்குது. நேற்று இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கேப் இருந்தது. இன்றைக்கி வந்து கால் ரைட்டிங் வந்து 23,300லேருந்து 500க்குள்ளே உங்களுக்கு அதிகமான ரைட்டிங் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது மார்க்கெட்டில். இந்த புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகுமா என்னங்கிறது இந்த 24,500 கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அப்போது சப்போர்ட் வந்து 24,000 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 24,500 இருக்குது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், மந்த்லி எக்ஸ்பிரி கால் புட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, ரொம்ப நேரோவாக இருக்குது. புட் கால் ரேஷியோவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் திரும்ப நியூட்ரல் ஜோனுக்கு வந்துருச்சு. ஆப்ஷன் பில்டப் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் புட் ரைட்டிங் வந்து 24,250 to 300, அதாவது இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆச்சு இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல இதுக்கு கீழே போகாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் இந்த சைடு கால் ரைட்டிங்கும் 24,300லேருந்து 24,500 கால் ரைட்டிங்கும் நடந்திருக்கு. அப்போது இங்கே ரெசிஸ்டன்ஸும் க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து திரும்ப நேரோ டவுன் ஆகுது. இது மேபி வீக்கெண்ட் இருக்குது ப்ளஸ் யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இருக்கலாம். மண்டே தான் இதுக்கான கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். அன்யூஷுவல் வால்யூம் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்த சுமி கெம் அண்ட் ஜன்சார் டெக்கில் வந்திருக்கு. அது இல்லாமல் பாலிசி பஜார் அண்ட் சிஜி பவரில் வந்திருக்கு. சிஜி பவர் வந்து நெகட்டிவ் வால்யூம், ஹெவி செல்லிங்கு. ஓகேங்களா. நாளைக்கான வாட்ச் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ல் இது ரெண்டும் நல்லா வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q&Q ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே சுமி கெம்லி ஜன்சார் டெக்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்விங்குக்கான ஒரு ஸ்டாக்காக வந்து நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸ்டாக்ஸ் நேம் இங்கே கொடுக்குறது எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டு தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு உங்களோட டெசிஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். ஹெச்சிஎல் புல்லிஷாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து 14% தான் இருக்குது ரெவன்யூ க்ரோத்து. பட் ஆனால் லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிக்கு இதுவே பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இதுவுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏஜிஸ் இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7% Q&Q தான் இருக்குது. ஸோ இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது மூணும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபண்டமெண்டல்ஸோடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்குது. மண்டேக்கான கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்தோம். அந்த 300ல் ரைட்டிங் நடக்குதுன்ட்டு. அப்போ 350 to 375 ரெசிஸ்டன்ஸு, 175ல் சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது பாருங்கள். 58,800, 57,000, ஒரு 1000. நேற்று 2,000 பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஒரு 1,700 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா. டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது ஜூலை 9. அது வந்து நெக்ஸ்ட் வீக்கு.
அது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கோட ஓவரால் இது என்னென்னா வீக்கெண்ட் இருக்குது. ஸோ வீக்கெண்ட்னால மேபி கேப் அப் ஆனது வந்து செல் ஆஃப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஃப்ரைடேயில் நார்மலாக எப்பயுமே அப்படி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டும் லீவாக இருந்தது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸும் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. மண்டே அன்றைக்கி அதை பிரேக் பண்ணி போகுதா இல்லையாங்கிறத மண்டே தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீக்குக்கான எவ்ரி டேவோட நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுத்துட்ருந்தோம். ப்ரீ மார்க்கெட்டை வந்து போஸ்ட்டில் போட்டுட்ருந்தோம். வீக்கெண்டில் சில வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நம்மளோட சேனலில் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் ரெகுலராக இனிமேட்டு போஸ்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.